ஹரே ஸ்ரீ குரு பவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 94 இரண்டாவது ஸ்லோகம். ஆச்சார்யாख्याधरस्तारणी समनुमिलत् शिष्यरूपोत्तरारणी आवेदोद्भासितेन स्फुटतर परिबोधाग्निना दह्यमाने कर्माली वासना तत्कृततनुभुवन भ्रान्तिकान्तारपूरे दाह्याभावेन विद्याशिखिनि च विरते त्वन्मयी खल्वस्था. आचार्य आख्य अधरस्थ अरणि समनुमिलत् शिष्यरूप उत्तर अरणि आवेद उद्भासितेन स्फुटतर परिबोध अग्निना दह्यमाने कर्म आली वासना तत्कृत तनु भुवन भ्रांति कांतार पूरे दाह्ये अभावेन विद्या शिखिनि च विरते त्वत्मयी खलु अवस्था. ஆச்சாரிய ஆக்கிய ஆச்சாரியன் என்ற அதரஸ்த கீழேயுள்ள அரணி அரணிக்கட்டையுடன் சமனுமிலத் சேர்ந்த சிஷ்யரூப சீடனாகிய உத்தர அரணி மேற்புறமுள்ள அரணிக்கட்டையை கொண்டு ஆவேத கடைவதால் உத்பாசித்தேன பொங்கி எழுந்து பிரகாசிக்கின்ற ஸ்புடதர மிக தெளிந்த பரிவோத அக்னினா ஞானமாகிய நெருப்பினால் கர்ம ஆளி கர்ம கூட்டங்கள் வாசனா அவற்றால் பதிந்துவிட்ட வாசனைகள் தத்கிருத அவ்வாசனைகளால் உண்டான தனு புவன பிராந்தி உடல் உலகம் முதலிய மயக்கங்களாகிய காந்தார பூரே காடு முழுவதும் தஹ்யமானே எரிக்கப்பட்ட பின் தாஹ்யே அபாவேன இனி எரிப்பதற்கு எதுவும் இல்லாமையால் வித்யா சிகினிச்சா அந்த ஞானாக்னியும் விரதே அடங்கும்போது அவஸ்தா ஏற்படும் நிலை த்வத்மயி கலு உன்மயமானதாகவே இருக்கிறது அல்லவா. ஆச்சாரியர் என்னும் கீழ் அரணியுடன் சேர்ந்த சிஷ்யன் மேலரணியின் உறைவால் பிரகாசிக்கும் மிக தெளிவான ஞானாக்னியால் எரிக்கப்பட்ட பிறகு கர்மக்கூட்ட வாசனையும் அதனால் ஆக்கப்பட்ட உடல் உலகம் என்ற பிராந்தி வனம் முழுவதும் இல்லாமற் போகவே மேலும் எரிக்க ஏதுமின்றி ஞானாக்னி ஓய்ந்த நிலையே உமது மயமாய் விளங்கும் நிலை.